ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி யூனிட் 8ல் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படின்ற யூனிட்டில் இருந்து லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். எல்லாருமே கேட்டிருந்தீங்க 8th யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக 8th யூனிட்லேருந்து இப்போ டாபிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, மூவ் ஆன் டு த டாபிக் லிட்ரரி மூமெண்ட்ஸ். ஸோ மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்கங்கள். அந்த ஒரு இயக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட லிட்ரேச்சர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இயக்கங்கள் இருந்திருக்குது. இப்போது நமக்கு கொடுத்துருக்குற டாபிக் பார்த்திங்கன்னா டைரெக்டாக லிட்ரரி மூமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு சொல்லலை. அதனால் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, why it was called as movements, why movements have been started, அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன, ஒரு மூமெண்ட்ஸ்க்கும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, யார் அந்த மூமெண்ட்டோட அட்டாச்சாக இருக்காங்க, அதனால் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற டாபிக் தான் அப்படின்ற இன்ஃபோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிட்ரரி மூமெண்ட்ஸ், வாட் இஸ் மீன் பை லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, literary movements are divided literature into different categories, that is philosophical, topical and aesthetic features which is related to genre or period. அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஒரு வகைப்பாடு இருக்குது, விதவிதமான வகைப்பாடுகள் இருக்குது. எல்லா மூமெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒன்றுத்துக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அதனால தான் அந்த மூமெண்ட் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்போ ஃபிலாசபிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தத்துவம் சார்ந்த, டாப்பிக்கல்னால் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது, சப்ஜெக்ட் ஓரியன்ட். ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் சார்ந்த, ஒரு நேச்சுரல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது எப்படி இருக்குமா அப்படின்னா விச் இஸ் ரிலேட்டட் டு ஜேர்னர் அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு டைப் நம்ம பார்க்குறோம்ல, எந்தெந்த ட்ராமாலாம் எந்தெந்த ஜேர்னர் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜேர்னர், அப்புறமா அந்த டைம் பீரியடு, எந்த காலகட்டத்தை அது சார்ந்தது, இது எல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறது தான் பார்த்திங்கன்னா லிட்ரரி மூமெண்ட்ஸு. இந்த ரீசனுக்காக மட்டும்தான் இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத லிட்ரரி மூமெண்ட்ஸ்னால் அப்படின்னு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. ஸோ இப்போ லிட்ரரி மூமெண்ட்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹவு மெனி லிட்ரரி மூமெண்ட்ஸ் ஆர் தேர் ஆர் டோட்டலி மேஜர் லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு 4 தான் இருக்குது. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ மேஜர் லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரொமான்டிசிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், மாடர்னிசம். So then and there, when the situation arise, I used to tell you what is meant by romanticism, realism, naturalism and modernism, and slight differences between the movements. எதெல்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த நீட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிட்ரரி மூமெண்ட்ஸ்? லிட்ரரி மூமெண்ட்ஸ்னால் என்ன, அதோட மேஜர் டிவிஷன்ஸ் என்ன, ஸோ இப்போ அதோட நீடு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன் லிட்ரேச்சர் லிட்ரரி மூமெண்ட்ஸ் ப்ரொவைட் லாங்குவேஜ் ஃபார் கம்பேரிங் அண்ட் டு டிஸ்கஸ் த லிட்ரரி ஒர்க்ஸ். இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறதுக்காகவும், நம்ம நம்பர்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் நம்ம படிக்கிறோம். எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ ஐடியலிசம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐடியாஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போயட்டும் பார்த்திங்கன்னா ட்ராமாஸு, போயட்ரிஸு, டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கருத்தியல் சிந்தனைகளும் அந்த சித்தாந்தங்களும் நமக்கு டிஃப்ரென்சியேஷனை கொடுக்கும். ஏன்னா இமேஜினேஷன் ஓரியன்டாகவும் இருக்குது. அவங்க சொல்ல வர்ற விஷயங்களை சொல்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு பேவ்மெண்ட்டு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, கம்பேர் பண்ணுறதுக்காக எல்லாமே குரூப்டு அண்டர் டுகெதர், அது எல்லாமே பார்த்திங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸை சார்ந்ததாக இருக்குது. ஸோ இந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இன்றியமையாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
Next, also this will helpful for curriculum and anthologies and contention between the literature scholars views, political and philosophical ideas. அப்படின்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கரிக்குலம், நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற அந்த பாடத்திட்டம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்தாலஜிஸ் அப்படின்னா இந்த புராண வகைகளை சார்ந்த, இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லிட்ரேச்சரு, இப்போ டேண்டே இதெல்லாம் படிக்கிறோம், அதே மாதிரி மோர்ஸ் உட்டோப்பியாலாம் பார்க்குறோம்னா அந்த மாதிரி லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து புராண வகையாக சேர்ந்தது. சம்டைம்ஸ் அது மித்துன்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து போயட்ஸ் எழுதுகிற விஷயங்கள் மூலமாக தான் நமக்கு வந்து ஆந்தாலஜிஸ் கூட தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செஞ்சுரிஸில் எழுதியிருக்கக்கூடிய ஒரே டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளே சொல்லப்போனால் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உரை எழுதியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பரிமேலழகர் உரை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ கண்டென்ட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அந்த மாதிரி இயக்கங்கள் மூலயமா பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறது டு த வேர்ல்டு, டு த சொசைட்டி, அந்த மாதிரி நமக்கு கன்வே பண்ணுறது. அதே மாதிரி கன்டென்ஷன் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கன்டென்ஷன் அப்படின்னா சர்ச்சை. அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் we framed together as a group and it called as movement. சரிங்களா? இப்போ வந்து அதாவது அதே மாதிரி சர்ச்சையாக இருந்தாலும் சரி, அப்போசிஷனாக இருந்தாலும் சரி, அட்வான்டேஜாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்தை யாரோ சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கூட அது ஒரு மூமெண்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் இதை சார்ந்தவங்கப்பா, இப்படி வந்து சொல்கிறாங்க, ஸோ தே பிலாங் டு தட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்தாலஜிஸ் அண்ட் கன்டென்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ கரிக்குலம். யாருக்குள்ள? லிட்ரேச்சர் ஸ்காலர்ஸ் வியூஸ், பொலிட்டிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ், தத்துவம் சார்ந்த எல்லாத்துக்குமாவுமே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. whatever they have written in their works, that is related to the literary movements. நான் ஒரு விஷயத்தை எழுதுகிறேன், ஒரு ஐடியலிசமை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், கருத்தியல் சித்தாந்தங்களை நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னோடய கருத்தியல் சிந்தனைக்கு வந்து உட்பட்டவங்களாம் ஆமாம் அது கரெக்டு தான் இவங்க சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தே ஃப்ரேம்டு டுகெதர் ஆஸ் ஏ குரூப் அண்ட் தே கால்ட் இட் ஆஸ் ஏ மூமெண்ட். அப்படி தான் வந்து இது உருவாச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து மூமெண்ட்ஸை பற்றி ஒரு கிளியர் வியூ, ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து மூமெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதோட 4 மேஜர் பார்ட்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது சொல்லியிருக்கேன் இப்போது. அதில் கேவலியர் போயட்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க யார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்க கேவலியர் போயட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் த அரிஸ்டோக்ரஸி. ஸோ அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபார்ம்டு ஃப்ரம் த ஹை கிளாஸ் சொசைட்டி. ஹை கிளாஸ் சொசைட்டி அப்படின்னா நோபல் பர்த்து, அதே மாதிரி ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பேருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, பேருக்கு பின்னாடி வந்து அதை வந்து சேர்த்துக்கிறவங்க. இப்போ தே பிலாங்ஸ் டு த காந்தியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபேமஸ் காந்தியன் ஃபேமிலி, நேரு ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ராயல் பர்த் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மெம்பர் ஆஃப் த அரிஸ்டோக்ராசியில் இருப்பாங்க அந்த ஃபேமிலி. அண்டு எந்த செஞ்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th century இங்கிலீஷ் ராயலிஸ்ட், அவங்க தான் வந்து இந்த கேவலியர் போயட்ஸாக இருப்பாங்க. அண்டு ட்ரெடிஷ்னலி எ மவுண்டட் சோல்ஜர் ஆர் நைட். ட்ரெடிஷ்னலி எ மவுண்டட் சோல்ஜர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நைட்டு, ஒரு வீரராகவோ, ஐ மீன் தே இன் தேர் இமேஜினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள தன்னை வந்து அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு மவுண்டட் சோல்ஜராகவும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அரிஸ்டோக்ராட் ஃபேமிலின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ராயல் கனெக்ஷன்ஸு, ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ், தீஸ் ஆர் ஆல் இன்க்ளூடட் டு த அரிஸ்டோக்ரஸி. அதனால் நெக்ஸ்ட், the term was applied to those who are from the classes that supported King Charles I during the English Civil War. ஸோ இந்த கேவலியர் போயட்ஸோட மெயின் டெஃபினிஷன், அதோட உருவாக்கம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேவலியர் போயட்ஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு கிடைக்கிற இன்ஃபோ என்ன அப்படின்னா கிங் சார்லஸ் த ஒன் அவர் தான். அவரை மெயின் பண்ணி தான், அவரை சப்போர்ட் பண்ணவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த பீரியடில் இந்த சிவில் வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உள்நாட்டு போர்னு சொல்லுவாங்க. அது எந்த டைம் பீரியட் அப்படின்னா இங்கிலாண்டில் நடந்திருக்கும். 1642 to 1651 வரைக்கும் அது நடந்திருக்கும். அந்த டைமில் ஹூ ஆர் ஆல் சப்போர்ட்டட் பை கிங் சார்லஸ் ஒன், அந்த பீரியடில் இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கேவலியர் போயட்ஸோட குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. These poets in turn grouped themselves with the king and his service, thus becoming Cavalier poets. அது மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கேவலியர் போயட்ஸாக உருவாகியிருப்பாங்க. ஸோ இதில் சிவில் வார் முக்கியம், அந்த டைம் பீரியட் முக்கியம், எந்த பீரியட் ஆஃப் த கிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா we have to know சார்லஸ் ஒன் அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் which is related to Cavalier poets. Okay, next info. Many of the poems are centered around romantic love, which means to seize the day. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டு சீஸ் த டேன்றது வந்து ஜஸ்ட் நத்திங் பட் இடியம். அப்போது அது வந்து அந்த வார்த்தை கொடுத்துட்டு which of the moment is related to அப்படின்னு கேட்டால் we have to know that is nothing but the Cavalier poets அப்படின்னு நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா இந்த போயம்ஸ்லாம் எதை வந்து சென்டர் பண்ணியிருக்கோம், அவங்களோட தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக இருக்கும், லவ்வாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் டு சீஸ் த டே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தே லீவ்டு ஃபார் த மொமெண்ட். அதாவது அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிமிஷம், அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை படிக்கும்பொழுது அந்த சந்தோஷம் வந்து நமக்கு வந்து ரிவீல் ஆகிட்டு இருக்கும். அதுதான் அவங்களோட மெயின் சென்டரிக் ஃபிகர் ஆஃப் த போயம் பை த கேவலியர் போயட்ஸ். அதுதான் அவங்க வந்து ரொம்ப மீன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது கேவலியர் போயட்ஸு சொல்கிறோம், அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க, எதை சார்ந்தவங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 போயட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், தாமஸ் கேரோ, சர் ஜான்ஸ் சக்லிங். சப்போஸ் இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துட்டு யார் இதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹூ ஆர் நாட் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா அதில். ஸோ இந்த மாதிரி கேவலியர் போயட்ஸ்னால் 4 பேர் நேம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் தனியாகவே கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கேவலியர் போயட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு சன்ஸ் ஆஃப் பென். அப்படின்னா யாருன்னா நம்மளோட பென் ஜான்சன் தான். அவர் யாரை வந்து சொல்கிறாங்க, எதை ஃபாலோ பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து சன்ஸ் ஆஃப் பென். அப்படின்னா இந்த 4 போயட்ஸும் இருக்காங்க இல்லையா, ப்ளஸ் பென் ஜான்சன் அவரோடு சேர்த்து கேவலியர் போயட்ஸ் 5 பேர் சொல்கிறாங்க. ராபர்ட் ஹெரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், தாமஸ் கேரோ, சர் ஜான் சக்லிங் ப்ளஸ் த மெயின் பென் ஜான்சன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் தனியாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா சன்ஸ் ஆஃப் பென் அப்படின்னு கேட்டாலும் அந்த நேம்ஸை கொடுத்துட்டு கேட்டாலும் அவங்க 4 பேர் தான். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் போயட்ரி. ட்ரெடிஷ்னல் போயட்ரி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தே ஆர் டிபெண்ட் ட்ரூலி வித் த ரொமான்டிக் அண்ட் லவ் ஸ்லாட்ஸ். ஸோ difference from traditional poetry. And what is the aim of the Cavalier poets அப்படின்னா they aim to express the joy and simple gratification. அவங்களோட சிம்பிள் கிராட்டிஃபிகேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவு, இட்ஸ் எ ப்ளஷர், அதே மாதிரி ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த கேவலியர் போயட்ஸ் மூலயமா வந்து எய்ம் டு எக்ஸ்ப்ரெஸ், அந்த எய்மை தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் லிங்க் டு ராயலிஸ்ட் மெயின் இன்டென்ட் என்ன அப்படின்னா வாஸ் டு க்ளோரிஃபை த க்ரௌன். ஆஸ் வி ஆல்ரெடி சா தே ஆர் ஃப்ரம் த ராயல் பர்த், நோபல் பர்த்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதோட மெயின் இன்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோரிஃபை த க்ரௌன். வாட் இட் இஸ், அந்த அரச சபையை வந்து உயர்த்துவதாகத்தான் அவங்களோட போயமோட கண்டென்ட் இருக்கும். த்ரூ பை ரொமான்டிக், த்ரூ பை லவ், அந்த மாதிரி விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி ஜாய், சிம்பிள் கிராட்டிஃபிகேஷன், சொன்னதுமே சந்தோஷப்படுறது, மனநிறைவோடு வந்து அந்த லைன்ஸ் கொடுக்கறது, அதுதான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. இப்போ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா தீஸ் போயட்ஸ் அப்போஸ்ட் மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. ஸோ மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மூமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. மெட்டாஃபிசிக்கல் சொன்ன உடனே நமக்கு டன் வந்து நம்மளோட ஜான் டன் வந்து ஞாபகம் வந்துடுவார்.
அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவரோட மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரிலேயே. எவ்வளோ பேர் இருந்தாலும் ஜான் டன்னை வந்து நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோட் வித் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்டிஃபிக். But the Cavalier poets concentrated on the pleasures of the moment and so many reasons. They, the Cavalier, opposed the metaphysical poetry. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னாக்கா இப்போ மூமெண்ட்டுன்னு சொல்லும்போதே அந்த அப்போசிஷன், அந்த ரேர் கன்டென்ஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படின்னா இப்போ இவங்களுக்கும் இந்த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்க்குமே ஐ யூஸ் டு சே யூ ஹூ இஸ் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை மெட்டாஃபிசிக்கல் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ ரொம்ப கிளியராகவே பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இவங்களுக்கும் கேவலியர் போயட்ஸ்க்கும் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னாக்கா ஒரு அப்போசிஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அண்டு சயின்டிஃபிக்காக வந்து எழுதுகிறவங்க அவங்க யார், மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸு. ஆனால் இவங்களோட கான்சன்ட்ரேஷன், அதாவது அந்த ப்ளஷர்ஸ் ஆஃப் த மூமெண்ட் வந்து ஸோ மெனி ரீசன் நம்ம பார்த்தோம். ஏன்னா கிராட்டிஃபிகேஷனுக்காக எழுதுகிறவங்க எல்லாமே. ஆனால் இந்த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே யூஸ் டு கொஸ்டின் த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி இன் த ஃபிலாசபிக்கல் வே. இந்த நேச்சரோட ரியாலிட்டியை வந்து தத்துவம் சார்ந்த வகையில் அவங்களோட போயம்ஸோட அடிப்படைகள் வந்து அமைஞ்சிருக்கும். அதனால் தே ஆர் கான்ட்ரரி டு த கேவலியர் போயட்ஸ். இது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ தே அப்போஸ் த மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸாக கூட நிறைய வந்து கேட்குறாங்கல்ல, சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதனால தான் இதுவா அப்படின்னு கேட்கும்போது கூட இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, next, this is one important example which is related to Cavalier poets, that is Disdain Returned அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபேமஸ் poetry of a Cavalier. And first line of the poem, he that loves a rosy cheek அப்படின்றது அந்த போயமோட ஃபஸ்ட்டு லைன். நம்ம எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லைன்னு அதாவது கேட்சி லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் த போம் இதெல்லாம் பார்க்குறோம்ல. அப்போது இந்த லைனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் அட் ஆல் தே ஆஸ்க், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு ரைட். ஓகே, ஸோ நிறைய போயம்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாகவும் ஃபேமஸாகவும் இருக்கிறத வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டிஆர்பியில் கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஊஷர்ஸ் வெல் அப்படின்ற ஒரு பேலடை வந்து கேட்டிருந்தாங்க. ஹூ நோஸ், அது வரைக்குமே அது எங்கே இருந்தது எப்படின்னு கூட தெரியல. இப்போது வி பீப்புள்ஸ் ஆர் கேம் டு நோ. அண்ட் என்னோடய பேலட் வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா அதை நம்ம நிறையவே வந்து படிச்சிருப்போம். ஃபுல்லாகவே அந்த போயமை கொடுத்துருப்பேன் நான். ஸோ ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். ஸோ ஃபஸ்ட் லைன் ஆஃப் த போயம் கேவலியரோட ரிலேட் ஆகிருக்கு, போயம் நேமு அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் 4 டிவிஷன்ஸ் பார்த்தோம். எதுக்காக மூமெண்ட்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ரீசன்ஸு, இம்பார்ட்டன்ஸு எல்லாமே பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு கேவலியர் போயட்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். ஸோ ஒய் இட் இஸ் கால்டு மெட்டாஃபிசிக்கல். ஏன் வந்து நம்ம வந்து மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, த டேர்ம் மெட்டாஃபிசிக்கல் மீன்ஸ் பியாண்ட் த ஃபிசிக்கல், பியாண்ட் த இமேஜினேஷன், பியாண்ட் த லெவல் ஆஃப். மெட்டாஃபிசிக்கல்னு சொன்னாலே ஃபுல்லாக ஒரு அந்த கண்டென்ட்டை படித்தா கூட we may not able to came to that is a particular meaning of the content அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா we have to search more and more and more. That is nothing but a metaphysical, beyond the physical. So next, the phrase after physical refers to something that cannot be explained by science. அதாவது அறிவியல் சார்ந்த விஷயங்களாக அதை வந்து நம்மளால் வந்து முரண்படுத்தவே முடியாது, வகைப்படுத்தவே முடியாது. Why means it deals with questions that cannot be explained by science. இப்போ ஒரு சில தர்க்க ரீதியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் இதுக்கூட வந்து கிளாரிட்டி, இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆமாம் இது கரெக்டான எக்ஸாம்பிள்னு நமக்கு மனசில் நின்றுடும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஹைப்பத்தட்டிக்கல் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் வந்து we may not able to explain through by science, that is aptophysical அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸோட மெயின் டெஃபினிஷனாக இருக்குது. நெக்ஸ்ட், எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, a group of 17th century poets who combined direct language with ingenious images, paradox and conceit
மெட்டாஃபிசிக்கல்னு சொன்னாலே அந்த இடத்துல கன்சீட் அப்படின்ற ஒரு வேர்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இன்ஜீனியர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். தனித்துவமான ஒரு விஷயம், யூனிக் அப்படின்றது வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி பேரடாக்சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரணான விஷயங்கள். அதே மாதிரி கன்சீட், ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, வாட் இஸ் மீன் பை கன்சீட் அப்படின்னா சம்திங் தட் இஸ் கன்சீவ்டு இன் த மைண்ட் ஆர் தாட் ஆர் ஐடியா தட் இஸ் ரிலேட்டட் டு கன்சீட். அதை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கன்சீட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸு, மெட்டாஃபிசிக் அப்படின்னாலே இன்ஜீனியர்ஸு, பேரடாக்ஸு, கன்சீட்டு, இது மூணும் பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ தான் அதில் கொடுத்துருக்குற லைன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கும்போது ஆமாம் இது ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி ரிலேட்டடு அப்படின்னு நமக்கு தெரியும். இன்ஜீனியர்ஸ்னால் சொல்லியிருக்கேன், இமேஜஸ், பேரடாக்ஸ் அண்ட் கன்சீட்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. அங்கேயும் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம கேவலியர் போயட்ஸில். அதே மாதிரி இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி இன்டலெக்சுவலைஸ்டு. இப்போது ஹைலி இன்டலெக்சுவலைஸ்டு என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி கன்சீட், பேரடாக்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் மூலயமா தான் இருக்கும். ஸோ இந்த இன்டலெக்சுவல்னால் அறிவு சார்ந்த அதிகமான இன்டலெக்சுவலான விஷயங்கள் சொல்கிறது. யூஸ் ரேதர் ஸ்ட்ரேஞ்ச் இமேஜினரி அப்படின்னா ஒரு இமேஜினேஷன்னா, இப்போது பெண்ணின் முகத்தை வந்து டெஃபினேஷன் பண்ணுறோன்னா நிலவு போன்ற அழகான முகம் அப்படி சொன்னோம்னா அது ஈஸியாகவே இட் ரீச் த ஆடியன்ஸ் ஹூ ரீட்ஸ். ஆமாம் இதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பண்பு தொகையெல்லாம் சொல்லுவோம்ல தமிழில், வடிவம், பண்பு, இது மூலயமா சொல்கிறது அது வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதாவது பண்புனா ஸோ அதோட குவாலிட்டியை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றது வந்து படிக்கும்போது அந்த நேம்ஸ்லேயே இருக்கும். ஆனால் ஸ்ட்ரேஞ்ச் இமேஜரி இஸ் நத்திங் பட் த ரேர் இமேஜரி. நம்மளால் அதை வந்து உருவகப்படுத்தியே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமா, அதுதான் வந்து அவங்க மெயினாக சொல்கிறது ஹைலி இன்டலெக்சுவலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் இமேஜரி பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் பேரடாக்ஸ் அண்ட் பன்ஸ், கன்சீட்ஸ். ஸோ பன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்லேடைகள், அதாவது தமிழில் ஸ்லேடைன்னு சொல்லுவோம்ல. வாட் இஸ் மீன் பை பன் அப்படின்னா இட் மேக்ஸ் எ ப்ளே ஆன் வேர்ட்ஸ், வார்த்தைகள் மூலமாக விளையாடுறது, சொல்கிறது, கன்வேயிங் ஆஃப் மேட்டர்ஸ். அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை கலந்ததாகவும் இருக்கும் ஸ்லேடைகள். அதுதான் வந்து நம்ம பன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ however metaphysical poetry is not regarded as a genre of poetry. இவ்வளோ விஷயங்கள் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ரிக்கு இருந்தாலுமே கூட இட்ஸ் நாட் அட் ஆல் regarded as a genre of poetry. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்னால் என்ன, அந்த எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது கிளியராக பார்த்தோம். Now who was related to the metaphysical poets அப்படின்னா ஜான் டன், ஆண்ட்ரூ மார்வெல், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ரிச்சர்ட் கிராஷா, ஹென்ரி வாகன், ஆப்ரஹாம் கவுலே, ஜான் கிளீவ்லேண்ட், எட்வர்ட் பென்லோஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு, அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா டன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ மார்வெல், ஜார்ஜ் ஹெர்பர்ட், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட்ஸ்லேயே நம்மளோட சிலபஸ்லேயே ஆட் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த ரிச்சர்ட் கிராஷா, அதுக்கப்புறம் ஹென்ரி வாகன், ஆப்ரஹாம் கவுலே, இவங்கெல்லாம் வந்து ரிலேட் ஆகியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒர்க்ஸு அவங்கள பற்றி அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு ரிலேட்டட் டு திஸ் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெஃப்ளைட் மூமெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேவலியர் மூமெண்ட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see about the ஃப்ரீ ரெஃப்ளைட் மூமெண்ட். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கு கொஞ்சம் கான்ட்ரரி இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி ஐடியாஸை ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி டு எப்படி அந்த விஷயங்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா. அதனால தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த லிட்ரரி ஆர்ம் ஆஃப் அன் ஆர்டிஸ்டிக் மூமெண்ட் that drew inspiration from Italian artist working before Raphael, which is in the century of 1483 to 1520. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் மூமெண்ட்டு. இந்த ஃப்ரீ ரெஃப்ளைட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த பெயிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எதை ஈர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ரஃபேல் அப்படின்றவரோடு தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா இட்டாலியன் பெயிண்டர். அதுக்கப்புறம் அவரோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி. அதே மாதிரி அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1483 1520 வரைக்கும். இதுதான் அவரோட பீரியடு. அதை தான் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஃப்ரீ ரெஃப்ளைட் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டோட நேம்லேயே பார்த்தீங்கன்னா ரஃபேல் அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபோ, இட்ஸ் ஃபண்டமெண்டல் மிஷன் was to purify the art of its time by returning to the example of medieval and early Renaissance painting. அவரோட ஃபண்டமெண்டல் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிவல் பீரியடு, ஒரு இடைக்காலத்தில். அதே மாதிரி ரெனைசன்ஸோட ஏர்லி டைமிங்ஸில் தான் வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல், இட்டாலியன் பெயிண்டரோடது. ஓகே, these are all the main thing which is related to free reflect movement. And next info, it was a group of English painters, poets and art critics founded by 1848 by William Holman Hunt அப்படின்றவர் தான் வந்து இதை ஏற்படுத்தியிருப்பார். அதே மாதிரி விச் இஸ் ரிலேட்டட் டு பெயிண்டர்ஸ், அந்த போயட்ஸ் வந்து மேக்ஸிமம் பெயிண்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆர்ட் கிரிட்டிக்ஸ். ஆர்ட் கிரிட்டிக்ஸ்னால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர், கிரிட்டிக்ஸ்னால் அந்த மைனஸ்லாம் சொல்லுவோம், நம்ம பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயுமே அவங்களுமே இருப்பாங்க. அந்த இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபோ, they defined themselves as a reform movement, created a distinct name for their form of art and published periodical the germ. அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி இருக்குது ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவிஷன் வந்து ஒரு பெரிய ஐகான். ஒரு சேனல்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரமோட் பண்ணி அவங்களோட ஐடியலிசத்தை வந்து அதில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ்மான விஷயங்களை மட்டும்தான் சொல்லிட்டு வருவாங்க. அவங்களோட கிரிட்டிக்ஸை சொல்கிறதுக்கு வேறு ஒரு சேனல் இருக்கும், அவங்களோட அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெஃபர்மேஷன், இவங்களோட மூமெண்ட்டை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் தேவையாக இருந்த ஒரு பூன் பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல்ஸ். அதாவது இந்த டெய்லிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பீப்புள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு வந்து அது ஒரு பெரிய பாண்டேஜாக இருந்தது. அதோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா த ஜெர்ம் அப்படின்ற மூலயமா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஐடியாலஜிஸ்லாம். ஸோ இது வந்து இந்த பீரியாடிக்கலோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மூலயமா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஃபோ, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரெஃப்ளெக்ஸ் மூமெண்ட் அப்படின்னா வெரி ரிச் அண்ட் வாஸ்ட். அப்படின்னா என்னென்னா ரொம்ப வாஸ்ட்னா வெரி பிக், ரொம்ப நிறைய விஷயங்கள், ரொம்ப ரிச்சாகவும் இருந்தது. அண்ட் இட் ஃபோக்கஸ் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை க்ளோரிஃபிகேஷன் அப்படின்னா ப்ரைஸிங். அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ப்ரைஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஆர்ட் ஓரிகாமிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. ஏன்னா அது யாருக்குமே தெரியாமல் இருக்கிற விஷயங்கள் திடீர்னு தெரியும் போது அதை வந்து ப்ரைஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது. பார்த்திங்களா, ஒரு சின்ன காகிதத்தை வச்சு இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோரிஃபை பண்ணி வெளியே கொண்டு வர்றது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்ட். வெளியே கொண்டு வர்றதுமே ஒரு கலை தான் இல்லையா. எஸ்கேப் ஃப்ரம் த டார்க்னஸ் அண்ட் த அக்லினஸ் ஆஃப் அ கான்டெம்பரரி சொசைட்டி. அது மட்டும் இல்லை, அதிலேருந்து அந்த டார்க்னஸ்லேருந்து ஒரு இருட்டான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஃப்ரம் அன்னோயிங் ஃப்ரம் த நோயிங், அதாவது தெரியாத விஷயத்துலேருந்து தெரிகிற விஷயத்துக்கு போகிறது. ஆஃப் கான்டெம்பரரி சொசைட்டி, அந்த காலகட்டத்தில் சமகாலகட்டத்தில் நடந்த விஷயங்களை ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா வாட் அபவுட் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ ரெஃப்ளெக்ஸ் மூமெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுலேயுமே மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபோ, ஸோ ப்ரீசைஸ் டெலினேஷன். இந்த டெலினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ டெஃபினிஷன். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரையறை இருந்தது. அதே மாதிரி லேவிஷ் இமேஜரி அண்ட் மெட்டஃபர். லேவிஷ்னால் அதிகப்படியான, அதாவது பவுண்ட்ரிஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான இமேஜரி இருந்தது. அண்ட் மெட்டஃபர்னால் உருவகப்படுத்துறது அதுவும். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர்டு பை தியரிஸ் ஆஃப் ஜான் ரஸ்கின் கோ டு நேச்சர். இப்போது இந்த கோ டு நேச்சர் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா பேக் டு வேதாஸ் அப்படின்றது தான்.
நம்மளோட தயானந்த சரஸ்வதி ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜா, அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் ஒரு பேரலல் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அவர் தான் சொல்லியிருப்பார் பேக் டு வேதாஸ், எல்லாம் வேதங்களை நோக்கி திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுவுமே ஒரு மூமெண்ட்டு தான். ஆரிய சமாஜம்ன்றதும் ஒரு மூமெண்ட்டு தான், ஒரு இயக்கம் தான். ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அதுவுமே ஒரு இன்ஃபோவாக இருக்கும் இல்லையா. யார் அப்படின்னா ஜான் ரஸ்கின் அப்படின்றவர் மூலயமா தான் கோ டு நேச்சர் அப்படின்றத இவங்க வந்து இந்த தியரியாகவே எடுத்துக்கிட்டு அதன் மூலயமா இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. அண்ட் த குரூப் கண்டினியூடு டு அக்செப்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பெயிண்டிங் அண்ட் மீமிஸ். ஹிஸ்ட்ரி பெயிண்டிங் மட்டுமே வந்து அவங்களோட கான்செப்டாக இல்லை, இந்த மீமிசஸ் அப்படின்ற ஒரு வேர்டும் சேர்த்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பை மீமிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடித்து காட்டுறது, அதாவது ஆர்ட் ஆஃப் இமிடேட்டிவ் ரெப்ரசன்டேஷன், ஒருத்தரை மாதிரியே வந்து நடித்து காட்டுறது. அதாவது ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதோட அந்த சிலையோட வடிவமைப்பு இருக்கிறது, அந்த பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அது மாதிரியே வந்து இமிட்டேட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுவுமே அவங்களோட ஒரு கான்செப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஃபோ. ஸோ நவ் வாட் இஸ் பிஆர்பி? ஸோ ஃப்ரீ ரெஃப்ளைட் பிரதர்ஹுட் அப்படின்றத தான் வந்து பிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லேட்டர் இட் கால்ஸ் ஃப்ரீ ரெஃப்ளைட்ஸ். ஃபஸ்ட்டு ரெஃபேல்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருப்பார். ஃப்ரீ ரெஃப்ளைட் பிரதர்ஹுட் அப்படின்றது ஒரு இயக்கம், அதாவது ஃபார்ம் ஆகிருக்கும். அது பின்னாடி எப்படி கூப்பிட்ருப்பாங்க, ஐ மீன் அது கால் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெஃப்ளைட்ஸ், அதை சார்ந்த அப்படின்னா அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் எவரெட் மில்லைஸ், டான்டி கேப்ரியல் ரோசெட்டி, வில்லியம் மைக்கேல் ரோசெட்டி, ஜேம்ஸ் காலின்சன், ஃப்ரெட்ரிக் ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஸ், தாமஸ் உல்னர் அண்ட் வில்லியம் ஹால்மன் ஹண்ட் who was the founder as we saw already. இவங்க 7 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேம்ஸ். எதுக்கு அப்படின்னா 7 மெம்பர் பிரதர்ஹுட் ஆர் பிஆர்பி லேட்டர் இன்க்ளூடட் எட்வர்ட் பர்ன் ஜோன்ஸ், வில்லியம் மோர்ஸ் அண்ட் ஜான் வில்லியம் வாட்டர்ஹவுஸ். இப்போது இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 7 பேர் இவங்கள வச்சு தான் இந்த 7 மெம்பர் பிரதர்ஹுட் அப்படின்றத வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே தே யூஸ் டு இன்க்ளூடட் லேட்டர் ஹூ ஆர் தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே, அதாவது எட்வர்ட் பர்ன் ஜோன்ஸ், வில்லியம் மோர்ஸ் அண்ட் ஜான் வில்லியம் வாட்டர்ஹவுஸ் அப்படின்ற 3 பேருமே வந்து அதில் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அப் டு திஸ் we came to know what on all the moments, ஒரு மூமெண்ட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் to see all the moments in the single video வேறு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். we may not able to see that much of எப்படி சொல்கிறது, நமக்கு அவ்வளோ டைமும் கிடையாது, நமக்கு அவ்வளோ நேரமும் செலவு பண்ணி மூமெண்ட்ஸே பார்த்துக்கிட்டே இருக்கோம். after this I conclude in the first part and I will meet you in the second part of the literary movements. Thank you friends, thanks for watching.